ரீசெண்டா நிறைய பீப்புள் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக்டர் விஜய் அரசியல் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த அரசியல் விஷயத்துல வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய பீப்புள் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த விஷயத்துல பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ற பாக்குறத விட்டுட்டு அண்ட் அதனால என்ன இம்பாக்ட் நடக்கும் அண்ட் என்னென்ன பாதிப்பெல்லாம் அதுக்கு நடக்கும், என்னென்ன பாசிட்டிவான இம்பாக்டும் நடக்கும் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ண வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயோட மைண்ட் செட்டை நம்ம சொல்லுவோமே, மாஸ்லோ ஹையரார்கி தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாஸ்லோ ஹையரார்கி தியரியில ஒரு விஷயம் இருக்கு, பிசியாலஜிக்கல் நீடு, சேஃப்டி அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 5-6 நீட்ஸ் இருக்கு. அந்த 5-6 நீட்ஸ்னா சிம்பிளா நான் தமிழ்ல சொல்லும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உணவு, உடை, இருப்பிடம். முதல்ல வந்து மனுஷனுக்கு வந்து உணவு தேவைப்படும். அந்த உணவை வந்து தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணி வாழ்வானே தவிர்த்து வேற எதுவுமே. உணவு கிடைச்சிட்ட பிறகு ஒரு தங்கறதுக்கு வந்து நல்ல ஒரு இருப்பிடம் கிடைச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்காம ஒரு சேஃப்டிக்கு ஆசைப்படுவான். அப்படி சேஃப்டிக்கு ஆசைப்பட்டு நெக்ஸ்ட் இன்னும் பெட்டரா நல்ல பொசிஷன் வந்து நல்ல ஒரு நினைச்சு வச்சுக்கணும், நல்ல விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு 4 பேருக்கு உதவி செய்யணும், 4 பேர் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பான். அது கூட இருந்தா நினைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க, அப்புறம் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் நம்ம இந்த உலகத்துல கொடுக்கணும், இருந்து வாழ்றதுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் நினைப்பான். அந்த மாதிரி பீப்புள் வந்து நான் அந்த விஷயத்த மட்டும் தான் நீடு வந்து நடக்குமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தாரு. மாஸ்லோ ஹைரார்கி நீடு தியரி அப்படின்ற ஒரு விஷயத்துல அது ஆப்ரகாம் மாஸ்லோ வந்து சொல்றாரு. சரி, ஓகே, ஃபைன். இந்த விஷயத்த வந்து விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாரு, இந்த எல்லா அச்சீவ்மெண்ட்டும் எல்லாம் பண்ணிட்டாரு. அதனால வந்து செல்ஃப் எஸ்டீம் அப்படின்ற விஷயத்த வந்து விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அவர் வந்து அரசியல் வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டாரு. அதுக்கு கீழே உள்ள எல்லா நீட்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. பட் அந்த நார்மல் பீப்புளுக்கு வந்து எல்லா நீட்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாத பீப்புள்ஸ் வந்து ஸ்டில் நவ் அண்ட் போயிட்டு தான் இருக்காங்க. சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கிற பீப்புள்ல இருந்து நிறைய பீப்புள் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாட்டிஸ்ஃபை ஆகாத பீப்புள்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த அந்த செல்ஃப் எஸ்டீம் அந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் எஸ்டீம் கூட போயிடலாம். சரி, ஓகே, ஃபைன். இந்த செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கிற ஆக்டர் விஜய் வந்து என்ன விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு லெவல் ஆஃப் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிற ஆக்டர் விஜய்க்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்து ஒரு ஆக்டிங் அந்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ்டா இருந்த அஜய் ஃபுல்லா வந்து எல்லாமே வந்து பொலிட்டிக்ஸ்ல இருக்கும், பொலிட்டிக்ஸ்ல என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படி அந்த மாதிரி மைண்ட் செட்ல பண்ணிட்டு இருப்பாரு. சரி, ஓகே, ஃபைன். அந்த விஷயத்த வந்து பண்றதுனால என்னென்ன அரசியல் விஷயத்த இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விஜயோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம ஸ்கூல் படிக்கிறவங்க ஆகட்டும், காலேஜ் படிக்கிறவங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் டார்கெட் ஆடியன்ஸ். பட் இதையும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் சிமிலரான ஆடியன்ஸ் யார் அப்படின்னா இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்க தான் டார்கெட் ஆடியன்ஸா இருந்திருக்காங்க. டார்கெட் ஆடியன்ஸா ஒண்ணுமே இல்லை, அவங்களோட மக்கள் சொல்லலாம். அவங்க அதிகமான ஒரு டார்கெட் பண்ணி போற மக்கள்னு சொல்லலாம். அந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஃபுல்லா வந்து நாம் தமிழர்களுக்கும் ஒரு இந்த மாதிரி 2 பீப்புளுக்கும் வந்து ஒரு லைட்டா வந்து ப்ராப்ளம் ஏற்படும். அந்த 2 பீப்புளுக்கும் வந்து அந்த 2 பேரோட ஓட்டு தான் இம்பாக்ட் பண்ணும். ஒரு 50 to 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் இது இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஓட் பண்றதாகட்டும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. சில பேர் வந்து 30 to 45 50 இயர் அந்த டைம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க நாம் தமிழருக்கு அந்த மாதிரி அதிகமான இம்பாக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்ல, ஒரு ரிசர்ச் வந்து சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அதிகமான ஃபோக்கஸ்டா வந்து நாம் டிவிகே விஜய் வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. சரி, ஓகே, ஃபைன். இப்படி இருக்க சிச்சுவேஷன் வந்து விஜயால ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா கேட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பட் இதுவே வந்து ஆக்டர் விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணார் அப்படின்னா மிகப்பெரிய இம்பாக்ட் நடக்கும். அந்த இம்பாக்ட் வந்து டெஃபினட்டா ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு கூட வழிவகுக்கும், ஆட்சி வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. பட் ஆனா இதுவே வந்து ஆக்டர் விஜய் சேருவாரா அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக் தான் வந்து நாம் தமிழர் கூட வந்து சேர்றது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் வந்து அவங்க ஸ்ட்ரென்த் ஃபுல் ஃபோக்கஸ்டே வந்து தனித்து நிற்கிறது தான் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. பட் இது வந்து டிவிக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து அவங்களோட குரோத் வந்து ரொம்ப பெரிய டவுன் ஆயிரும், குரோத்தே இருக்காதுன்னு கூட சொல்லலாம்.
பட் டிவிகே பிளஸ் நாம் தமிழர் வந்து பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். டிவிகே பிளஸ் டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய டவுன்ஃபாலா அமையுமே தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. பட் டிவிகே பிளஸ் வந்து கேப்டன் கட்சி ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், நிறைய ஒரு சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி மேபி ஒரு இம்பாக்ட கொடுக்க முடியும். பட் ஆனா அந்த அளவுக்கு இம்பாக்ட கொடுக்க முடியுமா, டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் டிவிகே பிளஸ் நாம் தமிழர் வந்து இன்னும் பெரிய ரொம்ப இம்பாக்டா இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் ஒரு எலெக்ஷன், இந்த எலெக்ஷன்ல இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஒரு எலெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் தரலாம். பட் நாம் தமிழர் வந்து டிவிகே கூட இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் ஒரு பாதிப்பு இருக்கும். 5% to 10% பாதிப்பு ஏற்படும். ஏன் அப்படின்னா ஒரு நாம் தமிழருக்கான சப்போர்ட் என்னன்னா அப்படின்னா தனியா ஒருத்தன் போராட்டி இருக்கானே, தனியா ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறான், இவனுக்கு நம்ம எதுவும் கொடுக்க கூடாது, ஓட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பீப்புள்ஸ் இருக்கான். அந்த மைண்ட் செட் பீப்புளுக்கு டெஃபினட்டா ஒரு ஃபிளஸ்ட்ரேஷன் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபிளஸ்ட்ரேஷன் அடையக்கூடாது அப்படின்ற ஃபுல் மைண்ட் செட்ல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானம் இருக்காரு. நம்ம தனித்து நின்று போட்டிடணும், தனித்து ஒரு விஷயம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் தான் அவங்களோட விஷயமா இருக்கிறதுனால 100% வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்துல இருந்து டிவிக்கே கூட சேர மாட்டாங்க. அண்ட் அந்த விஷயம் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கட்சி அப்படின்னு நாம் தமிழர் கொண்டு வர முடியும். நல்ல விஷயம் பண்ண எப்போ வந்து டிவிக்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட வந்து மெர்ஜ் ஆகுறாங்களோ, அவரு அலையன்ஸ் கூட போறாங்களோ, டெஃபினட்டா ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு டெஃபினட்டா ஒரு அந்த ஒரு ஒரு இப்ப இருக்க ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த டைம்ல இருக்குமா கேட்டா டெஃபினட்டா அது பிக் கொஸ்டின் மார்க். அண்ட் அந்த விஷயங்கள் மட்டும் பண்ணாம இருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். டிவிகே வந்து வளர்றதுக்கு இன்னுமே நல்ல ஒரு விஷயமா இருக்கும். டிவிகே பிளஸ் நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் தான். அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் ஆனா என்டிகே வந்து அந்த காம்பினேஷன்ஸ் வந்து போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, ஃபைன். இதனால வந்து எக்கனாமில இதனால ஒரு விஷயத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிப்பு ஏற்படும், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் ஓட்டிங் டேஸ்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் எதுவுமே வர ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ்டா என்ன இருப்பாங்க அப்படின்னா நாம் தமிழர் ஆகட்டும், டிவிகே ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு இப்போ புதுசா வர கட்சிஸ் பார்ட்டிஸ் வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க. பட் ஆனா இதுக்கப்புறம் ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா ஸ்ட்ராங் பார்ட்டியா இருக்க டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், அந்த மாதிரி ஃபோக்கஸ்டா இருப்பாங்களா, யங்ஸ்டர்ஸ் வந்து மத்தியில வந்து கொஞ்சம் டவுன் அமையாத மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கேயும் வந்து ஒரு வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டர்ஸ் வந்து உள்ள வேற ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஓட் வந்து அவங்களுக்கு அந்த யங்ஸ்டர்ஸான ஓட்டை வந்து ஈஸியா வாங்கிடலாம். அப்படி யங்ஸ்டர்ஸான ஓட்டை வந்து ஈஸியா வாங்கிட்டாங்க அப்படின்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து ஒரு இந்த விஷயம் வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸான ஓட்டு தான் அந்த அவங்க போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல வந்து இதே வந்து அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இந்த நாம் தமிழர் பிளஸ் டிவிகே ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு 99.9% இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சை நான் பார்ட்டிக்கல நான் படிச்சேன். சரி, ஓகே, ஃபைன். இந்த 2 விஷயத்த மட்டும் பண்ணிட்டு 2 விஷயங்கள் மட்டும் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கு. பட் இதே வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த கட்சிகள் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்ல போனா ஓட்டுக்கு காசு கொடுக்காம இருக்கிறது தான் நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அண்ட் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க, எந்த கட்சியும் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் நடக்கும். எல்லாமே எடுக்கேட்டட் ரிலேட்டடா வந்து டாப்ல இருக்காங்க. எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டடாவும் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த டைம்ல வந்து எல்லாமே வந்து என்ன நினைக்கிறாங்க, லாஸ்ட் டைம் மாதிரி கிடையாது. லாஸ்ட் டைம் ஒரு 20-30 இயர்ஸ் ஓட்டுக்கு காசு கொடுத்தா போதும் அண்ட் பீப்புள் வந்து கன்சியூம் பண்ணிட்டு ஓட்டு பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல பீப்புள் வந்து கம்ப்ளீட்டா இல்ல டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டு அண்ட் நெக்ஸ்ட் 2-3 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஓட்டு காசு கொடுக்கறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல கொண்டு வந்துருவாங்க. ஓட்டு காசு கொடுத்தாலும் நான் எனக்கு பிடிச்ச பார்ட்டிக்கு தான் ஓட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பீப்புளோட மைண்ட் செட் இருக்கிறதுனால அந்த ஓட்டு காசு கொடுக்காம இருந்துட்டு அந்த ஓட்டை அந்த எலெக்ஷன்ஸ் அவங்க ரன் பண்ணாங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலா அந்த வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்தாங்க அப்பெல்லாம் பெஸ்டா அவுட்புட்டா இருக்கும். லைக் எப்படி சொல்றது அப்படின்னா சோசியல் மீடியா ஒரு இம்பாக்ட் கொடுக்கறது நிறைய வந்து கார்பரேட்ல அந்த ஒரு ஆக்டர்ஸ் கார்பரேட்ல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சு பண்ற விஷயங்கள் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அமௌண்ட் அந்த பக்கம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கட்சிக்கு யூஸ் பண்ணுமே தவிர்த்து இந்த டைம்ல ஓட்டுக்கு மணி கொடுக்கறதுனால பீப்புள் இம்பாக்ட் ஆவாங்களா நெக்ஸ்ட் 5 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா டெஃபினட்டா ஒரு 0% ஒரு மைனஸ்ல போற அளவுக்கு தான் இருக்கும். ஓட்டுக்கு காசு கொடுத்துக்கிறான் தப்பானவன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் அளவுக்கு வந்துடும் தான் சொல்றாங்களே தவிர்த்து அண்ட் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது வந்து டெஃபினட்டா வந்து கம்மியாகும் ஃபியூச்சர்ல. அண்ட் டெஃபினட்டா வந்து ஒரு இம்பாக்ட் நல்ல ஒரு அரசியல் இருக்கும் ஃபியூச்சர்ல.
அண்ட் இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா டிவிகே வளரும், இந்த விஷயம் ஃபாலோ பண்ணா டிஎம்கே வளரும், இந்த விஷயம் ஃபாலோ பண்ணா ஏடிஎம்கே வளரும், அண்ட் என்டிகே எப்படி வளரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ண அந்த வீடியோ கம்ப்ளீட்டா அந்த விஷயம் கொடுத்தேன். இன்னொரு விஷயம் வந்து பிஜேபியில வந்து ப்ராப்ளம் என்ன இருக்கு, என்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் பிஜேபி அப்படின்னா, பிஜேபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு நேஷனலைஸ்டான பார்ட்டி அண்ட் அதுல வந்து ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு தமிழ்நாடு ஒரு கட்சி வந்து ஒரு கம்ப்ளீட்டா தமிழ்நாடுக்கு இந்த லீடர் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா சேஞ்ச் ஆவாங்க. அந்த சேஞ்ச் ஆனதுதான் நயினார் நாகேந்திரன் அவர் வந்திருக்காரு. அதனால ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து டெஃபினட்டா ஒரு ஏடிஎம்கே கூட சேர்ந்தனால ஒரு இம்பாக்ட் வருமா, டெஃபினட்டா வந்து வரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. பட் இது தனித்து நின்று ஒரு பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெரிய இம்பாக்ட் பிஜேபி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, பிஜேபி வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.